ஸோ அரே கன்சிடரேஷனில் டிக்ளரேஷன் அப்படின்றது எப்படின்னு பார்த்தோம் நம்ம. ஸோ மோர் பர்ஃபெக்ட்லி இன்னும் சில விஷயங்கள் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஒன்ஸ் அரே டிக்ளேர் ஆகுது அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்றது மிக முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இதை மட்டும் அப்படியே விட்டுட்டு இந்த பார்ட்டை மட்டும் பாருங்க. இது ஒரு ஆப்ஜெக்ட், கரெக்டா? ஆப்ஜெக்ட் நியூ int of 5 அப்படின்னு சொல்றது ஒரு ஆப்ஜெக்ட். அப்ப as you know very well, this is the reference variable to mention the object. ஆப்ஜெக்ட் அப்படின்னோன்னு என்ன ஆகும்? ஹீப் மெமரியில் போயிட்டு அலோகேட் ஆகும், மெமரி அலோகேட் ஆகும். ஆப்ஜெக்ட் அப்படின்னு இருக்கப்ப ஹீப் மெமரியில் போயிட்டு என்ன பண்ணும்? கண்டிஜியஸ் மெமரி லொகேஷன் அலோகேட் ஆகிடும். 0 1 2 3 4 அப்படின்னு அலோகேட் ஆகும். இந்த நம்பர் அப்படின்ற ரெஃபரன்ஸ் வேரியபிள் தான் என்ன பண்ணும்? அந்த கண்டிஜியஸ் மெமரி லொகேஷனை பார்க்கும். எப்படி அப்படின்னா, ஒரே நிமிஷம் நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்டிடுறேன். ரெஃப்ரெஷ் பண்ணிடலாம், இருக்கட்டும். இதே ரெஃப்ரெஷ் பண்ணிடுறேன் புதுசாக. அங்கே என்ன வேரியபிள் வச்சோம்? இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்க நம்பர் அப்படின்னு வச்சுருக்கோம். ஓகே, ஸோ நம்பர் அப்படின்னு இருக்கப்ப ஹீப் மெமரியில் போயிட்டு எனக்கு இந்த மாதிரி மெமரி அலோகேட் ஆகிடும். நியூ int of 5 அப்படின்னு இப்படி அலோகேட் ஆகிடும். This is heap. This is your heap memory. This is what happening. மெமரியில் இதுதான் மெமரி மேனேஜ்மெண்ட், இதுதான் நடக்கும். ஹீப் மெமரியில் போயிட்டு என்ன பண்ணும்? This is new int of 5. ஆப்ஜெக்ட் தான், நார்மல் ஆப்ஜெக்ட் தான். 0 1 2 3 அப்படின்னு இந்த மாதிரி அலோகேட் ஆகிடும். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா this is 0, this one is 1, 2 depends upon the length. 2 3 4 நம்ம 5 கொடுத்துருக்கோம் அப்படின்னா 0 to 4. எப்பயுமே இண்டெக்ஸ் ஸ்டார்ட்ஸ் வித் 0, ends with n minus 1, length minus 1. 5 அப்படின்னா 4 அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ இந்த நம்பர் அப்படின்றது என்ன? இதுதான் நம்பர்ன்றது என்ன? இட்ஸ் அ ரெஃபரன்ஸ் வேரியபிள். ஃபார் அவர் கன்வீனியன்ஸ் நான் இதை ரெஃபரன்ஸ் வேரியபிளாக வச்சுருக்கேன். இந்த ரெஃபரன்ஸ் வேரியபிள் என்ன பண்ணும்? இந்த ஆப்ஜெக்டை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கும். இந்த ஆப்ஜெக்டை ஃபர்ஸ்ட் போய் என்ன பண்ணும்? பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கும். இந்த ஆப்ஜெக்டை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கும். இந்த நம்பர் அப்படின்றது ஸ்டாக்ல இருக்கும். இந்த நம்பர் அப்படின்றது மெமரி மேனேஜ்மெண்ட்டில் இது ஸ்டாக் மெமரி, ஸ்டாக்ல இருக்கும். எல்லா ஆப்ஜெக்ட்ஸ்க்குமே இப்படி தான் நடக்கும். ஸ்டாட்டிக்ன்னு இருக்கப்ப என்ன ஆகும்? அங்கே ஸ்டாட்டிக் பூலில் போயிடும். ஸ்ட்ரிங்ன்றது என்ன பண்ணும்? ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூலில் போயிடும். ஸ்ட்ரிங் பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். மெமரி மேனேஜ்மெண்ட்டும் சைட் பை சைடு நான் நடத்திட்டு வந்துட்டு இருக்கேன். அப்போ இந்த நம்பர் எதை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம்? 0 பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? இந்த ஸ்டாக் அப்போ 1 by 1 ஆக்சஸ் ஆகும். புரியுதுங்களா? ஸோ அதுதான் இந்த இடத்துல நான் இங்கே சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இன்ட் நம்பர் ஈக்குவல் டு நியூ int of 5 அப்படின்னா இந்த மாதிரி தான் மெமரி லொகேஷன், கண்டிஜியஸ் மெமரி லொகேஷனில் அலோகேட் ஆகிடும். அப்போ திஸ் இஸ் சிம்பிளி அன் ஆப்ஜெக்ட். இது சிம்பிளாக ஒரு ஆப்ஜெக்ட் தான். அதனால தான் அரே ஆப்ஜெக்ட் அப்படின்னு தான் நம்ம முக்கியமாகவே சொல்லுவோம். கரெக்டுங்களா? ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணுறேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் println. பாருங்க, நம்பர் ஆஃப் ஆக்சஸ் பண்ணுறது எப்படி ஆக்சஸ் பண்ணுவோம்? ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணலாம். நம்பர் ஆஃப் 0 அப்படின்னு ஆக்சஸ் பண்ணலாம். என்னன்னு சொல்லலாம்? நம்பர் ஆஃப் 0 அப்படின்னு ஆக்சஸ் பண்ணலாம். ப்ராபப்ளி நான் ஐம் நாட் கிவிங் எனி வேல்யூ ஓவர் ஹியர். நான் இங்கே எந்த வேல்யூவும் கொடுக்கல. இது அவுட்புட் வருமா பார்க்கலாமா? வரும் அவுட்புட்டு. அங்கே என்ன டைப்பாக இருக்கு? இன்டீஜர் டைப் தானே. அதனால என்ன ரிட்டர்ன் ஆகுதுன்னு பாருங்க, 0 ரிட்டர்ன் ஆகும். இன்டீஜர் டைப்பாக இருக்கிறதுனால டிஃபால்ட்டாக என்ன ரிட்டர்ன் ஆகும்? 0 ரிட்டர்ன் ஆகும். அப்போ வேற ஏதாவது ஆப்ஜெக்ட் டைப்பாக இருந்துச்சுன்னா என்ன ரிட்டர்ன் ஆகும் அப்படின்னா பாருங்க, இப்போ நான் ஸ்ட்ரிங்னு கொடுக்குறேன். ஸ்ட்ரிங் நேம் ஆஃப் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஈக்குவலன் டு நியூ ஸ்ட்ரிங் ஆஃப் ஒரு 2 வேல்யூஸ் கொடுக்குறேன். இது ஆப்ஜெக்ட். ஸோ சப்போஸ் நான் இந்த அரேவை நான் இங்கே பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். பை டிஃபால்ட்டாக இது என்ன பண்ணும்? ரிட்டர்ன் நல் பண்ணும்.
என்ன சொல்றோம்? கரெக்டா? இட் ரிட்டர்ன்ஸ் நல். கரெக்டுங்களா? ஸோ இதெல்லாம் வந்து டிஃபால்ட் வேல்யூ. 0 ஃபார் இன்டீஜர், நல் ஃபார் ஆப்ஜெக்ட். சே ஃபார் எக்ஸாம்பிள் வேற ஏதாவது அரே யூஸ் பண்றேன், பூலியன் அரே யூஸ் பண்றேன், பூலியன் எக்ஸ் அரே யூஸ் பண்றேன், ஈக்குவலன்ட் டு நியூ பூலியன் ஆஃப் ஒரு 5 வேல்யூஸ் நான் வாங்குறேன். பை டிஃபால்ட் இது என்ன யூஸ் பண்ணோம்? பூலியன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தானே? ஃபால்ஸ் யூஸ் பண்ணோம், ஃபால்ஸ் காட்டும். இப்போ நான் வந்து இங்க பூலியன் வேல்யூ என்ன வச்சிருக்கேன்? பூலியன் அரே எக்ஸ்ன்னு வச்சிருக்கேன். ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்டர்னலாக ஒரு அரே பற்றி தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, புரியுதா? ஆக்சஸிங் அப்படின்றது நீங்கள் டைரெக்டாக என்ன பண்ணலாம், நீங்கள் வேல்யூஸை வந்துட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணி 0 1ன்னு சப்ஸ்கிரிப்ட் கொடுத்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, அதான் அரே இண்டெக்ஸ் ஸ்டார்ட்ஸ் வித் 0 ends with n-1 அப்படின்னு சொல்லுவோம். மேலும் நிறைய விஷயங்கள் பேசுவோம் அரேல. ஓகே, ஸோ நான் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே 1 dimensional அரே. ஓகே, மல்டி டைமென்ஷனல் 2 dimensional அரே நான் ஒன்றும் போகல. திஸ் இஸ் 1 dimensional அரே. ஐம் டாக்கிங் அபவுட் த டிக்ளரேஷன். டிக்ளரேஷனில் எந்த மாதிரியான டிக்ளர்லாம் பண்ணலாம், எப்படி மெமரி அலோகேட் ஆகுது, டிஃபால்ட் வேல்யூஸ் அப்படின்றதே நிறைய பேருக்கு தெரியாது. அரேக்கான டிஃபால்ட் வேல்யூஸ் இதுதான் இருக்கும் அப்படின்றது. ஆப்ஜெக்ட் டைப்னா உங்களுக்கு வந்து என்ன வரும்? நல் வரும், இன்டெக்ரல்னா 0 வரும், பூலியன்னா ஃபால்ஸ் வரும். இதெல்லாம் உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கணும். ரைட், மீண்டும் அடுத்தது பேசுவோம்.